ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி மலைக்கோவிலுக்கு உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. புரட்டாசி முதல் நாளில் மலையிலிருந்து கீழே இறங்கி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள உற்சவர் கோயிலுக்கு வரும் தாயார் நவராத்திரி உற்சவம், திருக்கல்யாண உற்சவம், ஊஞ்சல் உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு உற்சவங்களை கண்டருளி மீண்டும் மலைக்கோயிலுக்கு எழுந்தருளினர். இதை முன்னிட்டு கிளிக்குண்டு வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ரத்தனபாத கவசங்களுடன் அபயம் காட்டியபடி பெருமாள் திருக்காட்சி தந்தருளினார். கண்ணாடி கொண்டு வாகனத்தில் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்கள், திருமாங்கல்யத்தோடு நவரத்ன கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளை ராஜா தோட்டம், வசந்த மண்டபம் ஆகிய பகுதிகளில் மண்டகப்படிகளை கண்டருளச் செய்தனர். பக்தர்கள் வழிநெடுகிலும் தெய்வங்களை பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து 1305 படிகள் கொண்ட மலைக்கோயிலுக்கு உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரை சுமந்து சென்றனர். திருச்சி, மயிலாடுதுறை